முதல் மாச சம்பளம் வர்றப்போ எப்படி இருக்கும்? அந்த எஸ்எம்எஸ் வந்து டிங்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க. அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் வாழ்க்கையில எவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் வரும். Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B West Restaurant, venue partner Holidays Inn. Medhi Hospital and Arya Golden Beach மற்றும் சக்திகள் வழங்கும் Behind Hoods முத்துமலரி Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. உங்க 20 வயசுல ஆரம்பிச்சு உங்க 40 வயசு மட்டும் ஒவ்வொரு மாசமும் வெறும் 10,000 ரூபாவை மாத்திரமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா கூட உங்களுடைய 60 வயதில் கிட்டத்தட்ட உங்களிடம் 1 கோடி ரூபாய் இருக்கும். So money multiplies only by the power of compounding. நீங்க முதல்ல செய்ய வேண்டியது சேவிங் தான். சேவிங்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு ரூல்ஸ் தான் இருக்கு. எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு செலவழித்தது போக பாக்கி இருப்பதிலே செய்வது அல்ல சேமிப்பு. சேமித்த பின் செய்ய வேண்டியது செலவு. கையில வாங்கின பையில போட்டேன், காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா அப்படின்னு ஒரு பேசும்போது சொல்றார். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எனக்கு 3 அரியர் இருந்தது. தோல்விகளை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு வெற்றி அடைந்த பிறகுதான் உங்களால் முடியும். பணம்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லைங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்றதுக்கே நிறைய பணம் தேவையா இருக்கு. வெற்றியாளர்களை கூப்பிட்டு பேச வைப்பது நல்ல விஷயம். தோத்து போயிட்டேன்னு சொல்றவங்களையும் நம்ம பேச வைக்கணும்னு அவங்கள்ட்ட இருந்து நமக்கு இன்னமும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். GIP முதல்ல growth, அதுதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுறது, அது வளரும். ரெண்டாவது I is for income. மூன்றாவது P is for protection. அது ஆணோ பெண்ணோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் அதற்கு முதல் தேவை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு முதல் தேவை ஃபினான்ஷியல் டிசிப்ளின். Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025 powered by Manju Group's A2B West Restaurant, venue partner Holiday Inn. எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் உங்கள் மனதில் இருக்கின்றன. About investments, about saving, about being disciplined in your spending, இதெல்லாம் நிறைய இன்னைக்கு கேட்டீங்க. நான் ஒரு சின்ன சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். இங்கே பேசின நிறைய பேர் இந்த துறையில் வல்லுநர்களாக இருந்தவர்கள். எனக்கு முன்னால் பேசிய ஒரு தம்பி பிஸ்னஸில் எப்படி வெற்றி அடைந்தார்னு பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க ஒரு வெப்சைட் வச்சு வீடியோஸ் போட்டு ஜென்யூனாக ஒரு ப்ராடக்டை விற்று அவங்களாம் பெரிய ஆட்களாக ஆயிருக்காங்க. பெரிய முயற்சி, பெரும் வெற்றிகள். இந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும்னு வர்றப்போ எனக்கு என்ன தோணுதுன்னாக்க, வெற்றியாளர்களை கூப்பிட்டு பேச வைப்பது நல்ல விஷயம். தோத்து போயிட்டேன்னு சொல்கிறவங்களையும் நம்ம பேச வைக்கணும்னு நான் நினைப்பேன். சில பேர் அதையும் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. சில பேர் சொல்ல கொஞ்சம் பயப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. ஆனால் நான் தோல்வி அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பேச வைக்கலாம். அவங்கள்ட்டேருந்து நமக்கு இன்னமும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். Either entrepreneurs or people who aimed big but they can't make it, இல்லை பணத்தை எனக்கு சரியாக கையாள தெரியல, இதெல்லாம் தான் நான் செய்த தவறுகள். அந்த பேச்சாளர்கள் கூட நமக்கு வேணும் இந்த மாதிரி அரங்கங்களில். அப்போ தான் இன்னும் கிளியராக என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா when it comes to managing money, it's not about do's, it's about don'ts. எதை செய்ய வேண்டும் என்பதை விட எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சின்ன சம்பவத்தோடு ஆரம்பிக்க போகிறேன். எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு இப்போ அவங்க இல்லை. அந்த வீட்டில் யாருமே இல்லை. அதனால் அந்த அப்பப்போ ஒரு தடவை நானோ எங்கள் அக்காவோ போய் அந்த வீட்டை சுத்தப்படுத்தி அதெல்லாம் செஞ்சுட்டு வருவோம். அந்த வீடுன்றது ஞாபகங்களினுடைய ஒரு கூடு, அப்படி தானே? நம்ம இளம் வயதிலே வாழ்ந்த வீடு. நான் சமீபத்தில் ஒரு நாள் போய் அந்த டஸ்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற போது மேலே பரனில் இருந்த ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் ரொம்ப ட்ரெஷர்ஸ் எல்லாம் நிறைய எங்களுக்கு சின்ன வயசுலலாம் ரொம்ப இருக்கும். அப்படி ஒரு பொட்டியை எடுத்து பார்த்தா அதில் ஒரு பெரிய புதையல் மாதிரி எனக்கு ஒன்று கிடச்சிது. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தபோது எங்கள் அம்மா எங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்த அந்த பிகி பேங்க்குன்னு சொல்லக்கூடிய உண்டியல். நீங்களாம் அதில் ஏதாவது பணம் போட்ட அனுபவம் யாருக்காவது இருக்கா? பிகி பேங்க்கில் எனக்கு பழசெல்லாம் ரொம்ப ஞாபகம் வந்தது. அதில் 3 உண்டியலும் 3 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப சாதாரணமான பிகி பேங்க், அது ஒரு சின்ன ஹோலாட்டம் இருக்கும், அதில் நம்ம காசு போடணும்.
அதுக்கு கீழேயே அது கதவு மாதிரி ஒன்று இருக்கும். அதை திறந்தோடனே அந்த காசெல்லாம் வெளியில் கொட்டிடும். இதுதான் எங்கள் வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ சோஃபாவோடைய ஓரத்தில் இல்லை ஏதாவது கருவேப்பிலை வாங்கிக்கிட்டு வந்து ஒரு இப்போ 10 காசு 20 காசு பாக்கி இருந்தால் இந்த மாதிரிலாம் நம்ம கமிஷன் அடிப்போம்ல, அதெல்லாம் அதில் தான் நாங்கள் போடுவோம். போட்டுக்கிட்டு வாசலில் ஐஸ் வண்டி விற்கிறவ வந்தால் உடனே அதை எடுத்து திறந்து அந்த ஐஸை வாங்கிக்கலாம். ஸோ அதில் போகிறதும் வரதுமா இருக்கும் அது. ஆனால் எங்கள் வீட்டில் 2வது ஒரு உண்டியலையும் எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் பிகி பேங்க் தான். ஆனால் அது கொஞ்சம் கனமான இரும்பில் செஞ்ச மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு பூட்டும் சின்ன சாவி ஒன்றும் இருக்கும். அதில் காசு வந்து போடுறது, வீட்டுக்கு யாராவது வருவாங்கல்ல அவங்க நமக்கு காசு கொடுப்பாங்க. யாராவது வந்தாலே நம்ம போய் எதுக்கு நிற்கிறோம், எதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு தானே. சில சமயம் அவங்க வாங்கிட்டு வரலன்னா பைசாவை கொடுப்பாங்க. அப்போ நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருப்போம், எவ்வளோ கொடுப்பாங்க? 1 ரூபா 2 ரூபா, ரொம்ப அதிகம்னா 5 ரூபா 10 ரூபான்னா எங்களுக்கெல்லாம் லாட்ரி அடித்த மாதிரி இருக்கும். அன்றைக்கி அதை எடுத்து அதில் போட்டுப்போம். அதை எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஆனால் அம்மா கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண எதுக்காக அதை எடுக்கிறோம். அம்மா மேப் டிராயிங் நோட் வாங்கணுமா, அம்மா ஜியாமெட்ரி பாக்ஸ் வாங்கணுமா. அப்போ அம்மாட்ட தான் சாவி இருக்கும். அந்த சாவி அம்மா கொடுத்தாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நமக்கு ஏதாவது முக்கியமாக தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். அந்த வாஸ் தேர்ட் ஒன். அது எப்படின்னா இந்த டிப்பிக்கலாக கோவில் உண்டியல் மாதிரி இருக்கும், மண் உண்டியல் மாதிரி. அதில் போடலாம். அதை எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அதை எடுக்கணும்னா ஒரே வழி அதை போட்டு உடைக்கிறது தான். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் சில சமயம் சேமித்து வச்சாக்க அந்த கோயிலுக்கு போகிற நாள் வர்ற போது அதை உடைச்சி அதில் இருக்கிற காசை எடுத்துக்கலாம். நீங்களா அதில் போய் எடுக்க முடியாது. இந்த 3 உண்டியலையும் நான் பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி தாட் தட் வாஸ் அ கிரேட் லெசன் ஃபார் பிகினர்ஸ் ஆன் ஹவு டு ஹேண்டில் யுவர் சேலரி. நீங்களாம் நாளைக்கு வேலைக்கு போக போகிறீங்க, சில பேர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆக போகிறீங்க. எப்படி சேவ் பண்ணுறது? அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க. எது சேவிங், எது இன்வெஸ்ட்மெண்ட், என்ன செய்யறதுன்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் லெசன் இஸ், முடிந்தவரை 3 பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கிறதுன்றது அந்த 3 பிகி பேங்க் மாதிரி. 3 அக்கௌண்ட்லாம் வச்சுக்க முடியாதுன்னா ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுவும் இந்த 3 உண்டியல்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. முதல் உண்டியல் என்ன? நீங்கள் போடலாம், நீயே தாராளமாக எடுக்கலாம். தட் இஸ் தி அக்கௌண்ட் தட் யூ ஹேவ் டு ஹேவ் ஃபார் யுவர் ஸ்பென்ஸ். ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், வெஜிடபிள் வாங்கணும், பெட்ரோல் போடணும், ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணணும், ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரியான செலவுகள். சேலரி வர வர நம்ம எடுத்து செலவழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது முதல் உண்டியல். 2வது அதில் போடணும், டக்குன்னு எடுக்க முடியாது. எடுக்கணும்னா கொஞ்சம் யோசித்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சாவி அம்மா கிட்டேருந்து வாங்கி அதுக்கு பிறகு தான் அதை எடுக்கணுன்றது 2வது டைப் ஆஃப் அக்கௌண்ட். தட் இஸ் டிப்பிக்கலி தி அக்கௌண்ட் தட் யூ கீப் ஃபார் யுவர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நாட் ஃபார் ஸ்பெண்டிங். நீங்கள் உங்கள் சேலரி நாளைக்கு கிரெடிட் ஆகிற போது எவ்வளவு தொகையை அதிலே நீங்கள் சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கானது உங்களுடைய 2வது அக்கௌண்ட், இல்லை அந்த 2வது உண்டியல் மாதிரி. அதில் கட்டாயம் காசு போடணும். ஆனால் டக்கு நீ எடுத்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, எடுத்து ஐஃபோன்லாம் வாங்கக்கூடாது. தட்ஸ் ஒன்லி மென்ட் ஃபார் யுவர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அந்த தேர்ட் ஒன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஃபார் யுவர் எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சர். முதல்ல ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் எல்லாருக்கும் வருவது என்னவென்றால், எல்லாருக்கும் நினைத்து பார்க்கவே முடியாத செலவுகள் வரும். நீங்கள் அதுக்கு தயாராகவே இருந்திருக்க மாட்டீங்க. திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது, திடீர்னு நினைச்சு பார்க்க முடியாம ஏதாவது ஒரு பெரிய தொகையை நீங்க கட்ட வேண்டி இருக்கு, தயாராகவே இருக்க மாட்டோம். நமக்கெல்லாம் அதெல்லாம் வராது, நான்லாம் எவ்வளோ ஒழுங்கா இருந்து அப்படிதான் எல்லாரும் நினைப்போம். ஆனால் வாழ்க்கை என்பது விசித்திரமானது நண்பர்களே. எந்த நேரத்தில் எது வரும் என்று யாருக்கும் தெரியாது. AI 171 ஏறினவங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? அது டேக் ஆஃப் ஆகிற மட்டும் யாரும் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. கீழே இருந்த அவர்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் குடும்ப நபர்களும் எப்படி துடிச்சு போனாங்க? எதிர்பார்த்திருப்பாங்களா? போய் லண்டன்ல போய் இறங்கிட்டு கால் பண்ண போறாங்கன்னு நினைத்தவர்கள் கிளம்பி போய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இப்படி ஆகும்னாக்கா அந்த குடும்பம். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் எஸ் எமர்ஜென்சி. 3வதாக அந்த உண்டியல் இருக்கே, நீங்க உள்ள போடலாம், எடுக்கவே முடியாது. ஏதாவது மிகப்பெரிய தேவைன்னு வந்தால் அதை உடைச்சு அதில் இருக்கிற காசை எடுக்கணும். ஸோ இந்த 3 எங்கள் வீட்டில் நான் பார்த்த அந்த குட்டி குட்டி உண்டியல்கள் தான் ஸ்டார்டர்ஸ் அண்ட் பிகினர்ஸ். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எல்லாம் போய் முதல்ல
ஒரு நிறுவனத்தில் சேர்றீங்கன்னு நிறைய எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் கட்டாயமாக. கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு முதல் நாள் ஓரியன்டேஷன்லேயே உங்களை ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. சேலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி முதல் மாதம் சம்பளம் வர்றப்போ எப்படி இருக்கும்? இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கும். இந்த முதல்ல சைக்கிள் ஓட்டுறப்போ பேலன்ஸ் வந்ததில்ல, அந்த நாளில் இருந்த மகிழ்ச்சி மாதிரி இந்த முதல் சேலரி அந்த எஸ்எம்எஸ் டிங்குன்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க, அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் சம்பாதிச்சாலும் வருது. ஆனால் அந்த அந்த காசை நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அது இருக்கும், என்ன சம்பளமோ உங்களுக்கு அது இருக்கும். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்களேன், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அது கையில் வாங்கினேன், பையில் போட்டேன், காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேட்பா அப்படின்னு கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதினார். அந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. பெரும் கவிஞர். கையில் வாங்கினதான் தெரியுது, பணம் எப்படி போகுதுன்னே தெரியல. அப்போ முதல் அக்கௌண்ட்டு நடந்துட்டே இருக்கு, ஏன்னா சம்பளம் வருது, செலவு போய்கிட்டே இருக்க. ரெண்டாவது அக்கௌண்ட் நான் என்ன செய்யறது? ஏன்னா வந்ததெல்லாம் செலவாயிடுச்சுன்னா. தட் இஸ் வை வாரன் பஃபெட் said, and which is what I am going to share with you today as the most important key lesson, is that when you start earning, you must save and invest before you start spending. எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு செலவழித்தது போக பாக்கி இருப்பதிலே செய்வது அல்ல சேமிப்பு. சேமித்த பின் செய்ய வேண்டியது செலவு. இந்த டிசிப்ளின் நமக்கு வந்துட்டாக்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கட்டத்தில் வெல்த்தியாக நிச்சயமாக ஆவீங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் பீயிங் வெல்த்தி. நம்ம சுற்றி இருக்கிற பல பேர்கிட்ட நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னாக்க, நம்ம எல்லாருக்கும் பணக்காரங்களை கண்டா பிடிக்காது, ஆனால் பணத்தை கண்டா ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? இந்த பழைய சினிமாக்கள்லாம் பாருங்களேன், ஹீரோ எப்போவுமே பெரும்பாலும் ரொம்ப கஷ்டப்படுறவராக ஏழையாக இருப்பார். பழைய சினிமாக்களில் சைக்கிள் ரிக்ஷா இழுக்கிறவர், கஷ்டப்படுறவர், ஆனால் மாறிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்படுவார் ஹீரோ. ஆனால் வில்லன் மாறவே மாட்டார். எல்லா படத்துலேயும் அந்த 2 மாடிப்படியாக போகிற ஒரு பங்களா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பைப் பிடிச்சிக்கிட்டு ஒரு சூட்டு வீட்டில் நம்ம கொதிக்கிற இந்த வெயிலில் ஒரு கோட்டை போட்டுட்டு வீட்டில் உட்காந்தா வில்லன் அர்த்தம். இன்றைக்கும் அந்த ட்ரெண்டு மாறல. நிறைய சினிமாக்களில் யார் வில்லன்? கார்பரேட் கம்பெனி நடத்துகிறவர் தான் வில்லன். யார் அந்த கார்பரேட் கம்பெனி நடத்துகிறவங்க? அவங்க தான் அந்த சினிமாவுக்கு பணம் போட்டவங்களும் கூட, ஆனால் அவங்க தான் வில்லன். ஸோ இது ஒரு ட்ரெண்ட், இது ஒரு ஃபேஷன். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு சே மணி கான் பை எவ்ரி திங். பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் பணக்காரர்களாகத்தான் இருப்பாங்க. இந்த அட்வைஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பணம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விடாது, உண்மைதான்ப்பா. ஆனால் அப்படி சொல்கிறதுக்கே கொஞ்சம் பணம் நமக்கு தேவையாக இருக்குது. அப்படி தானே? இப்போது நிறைய பேர் வெற்றி பெற்ற பிறகு அவங்க தோல்விகளை பற்றி பேசுவாங்க. நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல, நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் சின்ன வயசில், எவ்வளோ பேர் என்னை ஏமாற்றினாங்க, அதெல்லாம் மீறி நாங்கள் வந்தோம். நான் அவங்கள்ட்ட ஒன்று தான் சொல்லணும்னு நினைப்பேன். உங்கள் தோல்விகளை பற்றி நீங்கள் அவமானப்படாமல் பேசுவதற்கு கூட ஒரு வெற்றி தேவையாக இருக்கிறது. இப்போது இங்கே என்ஜினியர்ஸ்லாம் இருக்கீங்களான்னு தெரியாது. லாட் ஆஃப் யூ ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி, மேபி சம் ஆஃப் யூ ஆர் என்ஜினியர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஏகப்பட்ட அரியர்ஸ் வைக்கிற நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பொதுவாக. அப்போ எனக்கு அரியர் இருக்குன்னு பெருமையாக போய் சொல்லிக்க முடியாது. சொல்லிப்பாங்கன்னு வைங்க, அதுக்கே பார்ட்டி வைக்கிற தலைமுறை உங்கள் தலைமுறை. மச்சா அரியர்டா, அதுக்கு ஒரு பார்ட்டி. ஆனால் கொஞ்சம் எல்லாத்தையும் போயெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்படி தானே? வீட்டில் கேட்குறாங்கன்னா எல்லாம் வந்துருச்சு அவ்வளோதான் சொல்லுவோம். ஆனால் ஒரு 20 வருஷம் கழித்து அதே பையன் ரொம்ப பெரிய ஆளாகிட்டா வச்சுக்கோங்களேன், அவரை கூப்பிட்டு ஒரு இடத்துல பேச சொன்னாங்க. அந்த கல்லூரியிலே பேச சொல்கிறாங்க. அவர் பேசும்போது சொல்கிறார், ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எனக்கு 3 அரியர் இருந்தது. எப்படி சொல்கிறாரு? உங்கள் தோல்விகளை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு வெற்றி அடைந்த பிறகுதான் உங்களால் முடியும். அது போலத்தான் பணம்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை இங்கே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறதுக்கே நிறைய பணம் தேவையாக இருக்குது. அதனால் ஐ வாண்ட் டு பி வெல்த்தி என்று சொல்லுவது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். The only statement which is wrong is எப்படியானாலும் நான் வெல்த்தி ஆவேன்னு சொல்கிறது தான் தவறு. ஒரு திருக்குறள் இருக்கிறது, அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். கட்டாயமாக உங்களுக்கு புரியாது, அதனால் நான் அதுக்கு கோனார் நோட்ஸும் நானே சொல்லிடுறேன்.
திருக்குறள்ல 3 பால் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறமும் ஈனும் உங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கும், இன்பமும் ஈனும். எது? திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். உங்களுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதிக்கு ஏற்ப யாரையும் ஏமாத்தாம யாரையும் மோசம் செய்யாம நீ காசு சம்பாதிச்சா அதுதான் தம்பி உனக்கு நன்மையையும் தரும், இன்பத்தையும் தரும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஸோ பீயிங் வெல்தி இஸ் இம்பார்ட்டன்ட். அதே வள்ளுவர் சொல்கிறார், செய்க பொருளை. ஒரு கண்டிஷன் மாதிரி, கமாண்ட் மாதிரி சொல்றார். செஞ்சுதான் ஆகணும், ஆப்ஷன்ஸே கிடையாது. செய்க பொருளை. அப்போ யாராவது போய் கேட்டிருப்பாங்க அவர்கிட்ட, என்னங்க நீங்களே ஒரு துறவி, நீங்கள் எதெல்லாம் சொல்லணும், எல்லாத்தையும் துறவு மனப்பான்மையோடு இருப்பதை பற்றிலாம் நீங்கள் பேசலாம், நீங்கள் என்னங்க போய் காசு நிறைய சம்பாதின்னு சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு யாராவது போய் கேட்டிருக்கலாம். ஏன் காசு சம்பாதிக்கணும் தெரியுமா தம்பி அப்படின்னு அடுத்த லைனில் வள்ளுவர் சொல்கிறார், செய்க பொருளை, மேக் மணி. எவ்வளோ கிறிஸ்பா சொல்கிறார் பார்த்தீங்களா, மேக் மணி. ஏன் செய்யணும்? செருனர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். அன்னைக்கு ஒருத்தன் என்னை பார்த்து அப்படி சிரிச்சான்ல, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அப்படி என்னை பார்த்து ஒருத்தன் சிரிச்சான்ல ஒரு நாள். அவனுடைய கர்வத்தை அழிப்பதற்கான ஒரே கருவி பணம் மாத்திரம்தான் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை அப்படியே ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அவமானம்னா என்ன, தோல்வினா என்ன, கீழே விழுந்து அடிபடுறதுனா என்ன, இதெல்லாம் தெரியும் வாழ்க்கையில். இனிமேல் ஆனால் உங்கள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ போய் கேட்டு பாருங்கள், யார் முன்னால இது கை கட்டி அவங்க நின்று இருப்பாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் கண்ணீர் விட்டுருப்பாங்க, அந்த கண்ணீரை வெளியில் காட்ட முடியாமல். உங்கள் அப்பா ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலையில் இருக்காரு, அவருக்கு அப்படி தானே நினைக்கிறீங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வது என்பது ஒவ்வொரு நாளும் அவமானப்படுவது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருக்க, போய் முதல் நாள் எனக்குன்னு ஒரு தனி கேபின், அப்படியே சுற்றுற 360 டிகிரிஸில் சுற்றுற ஒரு சேரு, எனக்குன்னு ஒரு லேப்டாப் கொடுத்துருவாங்க, முதல் மாதமே அப்படி வாழ்க்கை இருக்குமா? இது எல்லாம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அடி வாங்கணும், ஒவ்வொரு நாளும் அவமானப்படணும். லைஃப் அப்படி தான் இருக்கும். உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் கஷ்டப்படுறது என் பிள்ளைங்களுக்கு ஏன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. That is why it is very important that you respect the money earned by your parents. எல்லாத்தையோட முக்கியம் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதும் அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதும் அவங்க அவங்கள பொறுத்து. சில பேர் அப்பாவையே என்ன வேணால் பேசலாம், அம்மா சொல்ல ஏ அப்பா வர்றாருடா, வரட்டும், என்னப்பா அப்பா தானே வர்றாரு அப்படி சொல்கிற பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்றதை விட அவங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்காக படுற கஷ்டத்துக்கு நீங்கள் கொடுக்குற முதல் ரெஸ்பெக்ட் என்னென்னா, ரெஸ்பெக்ட் த மணி தட் தே ஆர் ஏர்னிங். அதுதான் வாழ்க்கையில் முதல் பாடம். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது பாடத்துக்கு போயிடலாம், விச் இஸ் உங்களுக்குன்னு சேலரி வர ஆரம்பிக்கிற போது ஃபர்ஸ்ட் பிலீவ் தட் யூ வில் பி வெல்தி ஒன் டே. அதில் எந்த தப்பும் கிடையாது. யூ மஸ்ட் பி வெல்தி. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணும், நல்ல உறவுகளோடு நல்ல நட்புகளோடு நான் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கணும். நான் வெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்பது எந்த விதத்திலும் சமூக குற்றம்லாம் கிடையாது. என்ன தவறான வழியில் இல்லாமல் சரியான வழியில் என்னால் பொருளீட்ட முடியும் என்று நம்புகிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தேவை. ஸோ இஃப் யூ ஹேவ் டு பி வெல்த்தி, நான் சொன்ன அந்த பாடத்துக்கு தான் திரும்ப வரணும். 3 ஸ்ட்ரீம்ஸில் உங்களுடைய இன்கம்மை நீங்கள் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்களோ அதை தான். நான் எவ்வளோ சேவ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க. இப்போ உங்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வைங்க, அவ்வளோ குறைவாக வராது, சும்மா ஒரு நம்பருக்காக சொல்கிறேன். 100 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வைங்க, யூ மேக் அ லிஸ்ட் ஆஃப் வாட் ஆர் யுவர் எக்ஸ்பென்சஸ். முதல்ல ஃபோனுக்கு கட்டணும், அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக மிந்த்ராவில் அந்த சூரிதாரை பார்த்து வச்சுருக்கேன், அதை மட்டும் வாங்கலைன்னா வாழ்க்கையில் எனக்கு மோட்சமே கிடைக்காதுன்னு சில பேர் இருப்பீங்களா, அதை வாங்கணும். இந்த ஓட்ட ஃபோனே எவ்வளோ நாள் வச்சுருக்கிறது, அடுத்த சாம்சங்காவது நான் வாங்கலைன்னா ஒரு பையன் நான் மதிக்க மாட்டேன் அப்படி சில பேர் நினைக்கிறீங்க, அதை வாங்கணும். ரெண்ட் இருக்குது, பைக் வச்சுருக்கீங்க, பெட்ரோல் போடணும். இந்த செலவுகள் எல்லாம் எவ்வளோ ஆகும்னு ஒரு மதிப்பீடு உங்களால் முதல்ல போட முடியுமா? கேன் யூ மேக் அன் எஸ்டிமேஷன் அபவுட் வாட் ஆர் யுவர் எக்ஸ்பென்சஸ்? அது செஞ்சுருக்கீங்களா? அப்போ அது நீங்களே என்ன செய்கிறீங்க, உடனே அப்பாவை கூப்பிட்டு அப்பா இந்த பணத்தை அனுப்புங்கள்னா உடனே அவர் அனுப்பலாம் வேணாம், அவர் கிரெடிட் கார்டே உங்ககிட்ட தானே இருக்குது, என்னத்தை அனுப்புறது? அவருடைய பின் என்னன்னு அவருக்கு தெரியுமானோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
So the first thing is make an estimation of what are going to be your expenses. இதை செய்வதே ஒரு பெரிய விழிப்புணர்வு தெரியுமா? நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஸ்பெண்டில் பாதி என்னன்னா, ஒரு ரொம்ப பிச்சு பிடிங்க எடுத்து ஒரு நண்பனுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க தானே? அதை கேட்டான் தப்பாக நினச்சிப்பான். ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கொஞ்சம் மோசமாயிரும்னு கேட்காம வேற சில நல்ல உள்ளங்கள் இருக்கும். இங்கே உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அவங்க தான். முதல்ல ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, யாருக்காவது பணம் கொடுக்கறதுன்னா அசஸ் த ரிஸ்க். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், அது திரும்பியே வராதுன்னா அதை கடனாக கொடுக்காதுங்க, அதை டொனேஷனாக கொடுங்க. ஏன்னா உங்கள் மனசில் ஏற்கனவே ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. அது திரும்பி வரும்னு தெரிஞ்ச இடத்துல கொடுப்பது தான் கடன். திரும்பவே வராதுன்ற இடத்துல கொடுப்பது டொனேஷன் தான். அவன் என்னைக்காவது கொடுப்பான், அவன் நல்லவனா திருந்தின பிறகு கொடுப்பானா நடக்காது. அதனால் when it comes to the matter of money, emotions should never play a role. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இமோஷன்ஸே இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. நிறைய இமோஷன்ஸ் வேணும். உங்களுக்குலாம் ஏதாவது ஒரு அஃபேர் இருக்கும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கல்யாணம் நடக்கும், அப்பா அம்மா, அது கூட இல்லையா? ரொம்ப பரிதாபமாக சொல்கிறீங்க. அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, இதிலெல்லாம் இமோஷன்ஸ் வேணுமா? நிறைய இமோஷன்ஸ் வேணும். பட் when it comes to your career and handling money, emotions should never play a role. Rules will only apply. கட்டாயமாக இந்த உலகத்தில் வெல்த்தியாக இருக்கிறவங்க எல்லாரும் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இந்தியாவில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க, சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க, ஃபின்லாண்டில் இருக்காங்க, எத்தனையோ நாடுகளில் இருக்காங்க. இவங்களுக்குள்ளெல்லாம் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? எல்லாருமே வேறு வேறு மொழி பேசுகிறவங்க, எல்லாருமே வேறு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், எல்லாரும் வேறு வேறு நேஷ்னாலிட்டி. சில பேர் சில இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க, சில பேர் வேறு இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன தெரியுமா? ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அவங்க எந்த விதத்திலும் அவர்களினுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுறதில்ல லேக்கடைசிக்கல்னு சொல்லுவோம், லேசியாக கட்டாயமாக இருக்க மாட்டாங்க. எனவே உங்களினுடைய முதல் செலவு என்பது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி, இவ்வளவு தான் எனக்கு செலவுன்னு ஒரு எஸ்டிமேஷன் வந்துட்டா, சரி 100 ரூபாயில் 70 ரூபாய் எனக்கு எப்படி செலவாயிரும்? அப்போ பாக்கி 30 ரூபாய் இருக்குல்ல, அந்த 30 ரூபாயில் என்ன பண்ண, அதைத்தான் வச்சுருக்கேன் ஐஃபோன் வாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் செலவு 70 ரூபாய் இல்லை, 100 ரூபாய். இந்த 30 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் நான் செலவழிப்பேன்ற ஒரு டிசிப்ளின் வேணும். நீங்கள் எதுவுமே வாழ்க்கையில் செய்யாமல் உங்கள் 20 வயசில் ஆரம்பித்து உங்கள் 40 வயசு மட்டும் ஒவ்வொரு மாதமும் வெறும் 10,000 ரூபாவை மாத்திரமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா கூட உங்களினுடைய 60 வயதில் கிட்டத்தட்ட உங்களிடம் 1 கோடி ரூபாய் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் மேத். நம்ம 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிப்போமா இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ மணி மல்டிப்ளைஸ் ஒன்லி பை தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எப்படி பணம் பெருகுகிறது என்றால் நீங்கள் சேவ் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் தான். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் சேவ் பண்ணுறதுன்னு சொன்ன உடனேயே உங்கள் மனக்கண்ணிலே வருவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வைப்பது அல்லது ஒரு எஃப்டியில் பணம் போட்டு வைப்பது. இதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா 3%. ஒவ்வொரு பேங்க் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க. ரஃபாக சொல்கிறேன், 3 to 4%. எஃப்டியில் போட்டிங்கனாக்க எவ்வளோ டென்யூர் போட்டுறீங்கன்றதை வச்சு 7% கிடைக்கலாம், 8% கிடைக்கலாம், ரொம்ப அதிகமாக போனால் 8.25% கிடைக்கலாம். இது எஃப்டியோட ரேட். திஸ் இஸ் சேவிங். பிகாஸ் இந்த பணம் இவ்வளவு தான் வளரும்னு உங்களுக்கு தெரியும். நான் எஃப்டியில் போட்டால் எனக்கு இவ்வளவு தான் 7% இன்ட்ரெஸ்ட், 3 வருஷம் போட்டிருக்கேன், ஒவ்வொரு வருஷமும் 7% வரும். அண்ட் இஃப் இட் காம்பவுண்ட்ஸ் இட்ஸ் குட் ஃபார் மீ. இது பியூர் சேவிங்ஸ். எங்கே பண்ணுவீங்க இதை? பெரும்பாலும் வங்கிகளில் தான் பண்ண போகிறீங்க. வங்கியில் நீங்கள் போட்ட பணத்துக்கு முழு உத்தரவாதம் இருக்குது இல்லைன்றது உங்களுக்கு தெரியுமா? 5 லட்சம் ரூபாய் மாத்திரம்தான் முழு உத்தரவாதம் உண்டு, அதுக்கு மேலே முழு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் வங்கிகளை முழுக எந்த அரசாங்கமும் அனுமதிக்காது. ஏன்னா வங்கிகள் முழுகினால் பொருளாதாரமே முழுகிவிடும். அதனால் சப்போஸ் டு பி த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் போடலாம், கேரண்டீட் பை கவர்மெண்ட். இதுதான் சேவிங்ஸ். தென் வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது சேவிங் தான். சேவிங்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு 2 ரூல்ஸ் தான் இருக்குது. ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. உங்கள் கையில் இப்போ போனஸ் வாங்கியிருக்கீங்க, இப்போ தான் வேலையில் சேர்ந்துருக்கீங்கப்பா, 1 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டீங்க, உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு போனஸ் வந்துருச்சுன்னா அந்த நாள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், பெரிய மகிழ்ச்சி. அன்றைக்கி அந்த டெம்டேஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், கையில் தான் இருக்குல்ல, சும்மா போய் இன்றைக்கி என்ஜாய் பண்ணலாம் அப்படி நினைக்கிறவர்கள்
ஒரு நாளும் பொருளை சேர்க்க மாட்டார்கள். வாய்ப்பே இல்லை ராஜா. அதுக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கிறவங்க, சரி இன்னைக்கு எனக்கு அதிக தொகை இருக்கு, நான் ஒரு போனஸ் வந்திருக்கு, என்ன செய்வேன்னா then you start thinking about investments. இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்ன்றதை பற்றி இங்கே நிறைய பேர் இன்னைக்கு பேசியிருப்பாங்க. the easiest thing is to start with a SIP. ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு. அது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், நீங்கள் ஒரு கோல்டு இடிஎஃப்ல இருக்கலாம், எதுவில் வேணால் இருக்கலாம். எதை செய்தாலும் சீக்கிரமாக செய்ய ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செய்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் நினைப்பதை விட பூதாகரமாக வளர்ந்து நிற்கும். மூன்றாவது விஷயம், சேவிங்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அது மட்டும் போதுமா? போதாது. அந்த மூணாவது உண்டியில் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு உடைச்சா மாத்திரம்தான் அதுலேருந்து எடுக்க முடியுன்றது. அதுதான் எதர் த்ரூ இன்சூரன்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் உங்களுடைய சேஃப்டி நெட். அது உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கே நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கை கொடுப்பதற்காக 3. ஸோ இந்த 3ஐயும் நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னாக்க GIP, இந்த 3ஐயும் நினைவு வச்சுக்கோங்க. முதல்ல growth, அதுதான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போடுறது, அது வளரும். எல்லா தடவையும் வளருமானா அதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடுறதுக்கு கேரண்டி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக போடுகிற போது ஒரு பீரியடில் அது வளர்ந்து நிற்கும், அது growth. ரெண்டாவது I இஸ் ஃபார் இன்கம். உங்களுக்கு உங்கள் எஃப்டிலேருந்து வர தொகை இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்லேருந்து வர தொகை, அது இன்கம். மூன்றாவது P இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த GIP, இந்த 3க்கும் என்னுடைய சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை நான் கட்டாயமாக செலவு செய்வேன் என்ற உறுதியோடு இஃப் யூ ஸ்டார்ட் early அண்ட் இஃப் யூ டூ இட் கன்சிஸ்டன்ட்லி, கட்டாயமாக உங்களுடைய வாழ்வின் நடுத்தர வயதுக்கு நீங்கள் வருகிற போதே உங்களால் நிச்சயமாக ஒரு அளவு வெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ த லெசன் தட் யூ ஹேவ் டு லேர்ன் இஸ், உங்களில் சில பேர், நம்மில் சில பேர் ரொம்ப ஏழையான குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கலாம். அப்படி தானேப்பா? அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ரொம்ப ஏழையான குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கலாம். அது நம்ம கையில் இருக்கா? தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. நிறத்தை தேர்ந்தெடுக்கும் பிறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. அதில் நாம கூட தான் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆகாஷ் அம்பானிக்கு தம்பியாக பிறந்திருக்கலாம், பிறக்கலையே. ஆனால் நாம் பிறந்த இடத்தை நாம் தேர்வு செய்ய முடியாது. ஆனால் வாழ்க்கையில் எங்கு சேரப் போகிறோம் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியும். அதற்கு மிகவும் தேவை டிசிப்ளின்டாக இருப்பது மாத்திரம்தான். எனவே இவ்வளவு பணத்தை சேர்த்து என்ன செய்ய போகுது? அவர் கோபி பேசுகிற போது ரொம்ப அழகாக சொன்னார், நீங்களாம் 40 வயசுல ரிட்டையர் ஆகிடுவீங்கன்னு. 40 வயசில் ரிட்டையர் ஆகிறத விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. நிறைய பணம் இருக்கும், ஆனால் என்ன செய்வது? பணம் நமக்கு கொடுக்கிற பல சௌகரியங்களில் மிக முக்கியமான ஒரு வசதி என்னவென்றால், ஒரு அளவு சேர்ந்த பிறகு சமூகத்துக்கு திருப்பி கொடுப்பதற்கு அந்த பணம் நமக்கு துணையாக இருக்கிறது. அதிலே கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. வசதி இல்லாதவர்களுக்கு, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, படிக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் ஒரு கையை பிடிச்சி அவங்களை தூக்கி விடுற போது, கோபிநாத் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஹட்சனுடைய CEO திரு சந்திரமோகன் அவர்களை பற்றி சொன்னார். நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. ஹட்சன் இன்னைக்கு ஒரு $1 பில்லியன் கம்பெனி. அந்த நிறுவனம் எப்படி ஆரம்பித்தது என்றால், அதனுடைய நிறுவனர் திரு சந்திரமோகன் அவர்கள் PUC எக்ஸாம், அப்போல்லாம் PUC +2 மாதிரி PUC, அப்போ PUC எக்ஸாம் கடைசி எக்ஸாமுக்கு போயிருக்காரு. பரீட்சை எழுத உட்காந்தப்போ அவருக்கு தோணிருக்கு, வாழ்க்கையில் நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ அதுக்கும் இந்த பரீட்சைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அப்படியே பேப்பரை கொடுத்துட்டு வெளியில் வந்திருக்கேன். நீங்களும் அப்படி செய்யணுன்றதுக்காக இல்லை, பட் அவருக்கு அவர் கண் முன்னாடி அவர் என்ன செய்யணுன்றது அவ்வளோ கிளியராக இருந்தது. உங்கள் கோல் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருந்தால் எதையும் துறக்கலாம். அதை விட்டுட்டு வெளியில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த நிறுவனம் இன்னைக்கு இட்ஸ் $1 பில்லியன் கம்பெனி. ஆனால் அதை விட எது முக்கியம் என்றால், அவருடைய ஊரான திருத்தங்கலிலும் சிவகாசியிலும் வறண்டு கிடந்த 3 குளங்களை அவர் மீட்டு எடுத்திருக்கின்றார். இதை விட மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை யாராலையும் செய்ய முடியாது. உங்கள் ஊர்லலாம் குளம் இருந்தது, கிணறு இருந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்து மேலே என்னென்னவோ வந்துருச்சு. ஆனால் அப்படி இருந்த குளங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். மீட்டு எடுத்தால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னா, இன்றைக்கி சிவகாசியில் 15 அடி தோண்டினாலே தண்ணீர் கிடைக்கிறது. ஒரு குளத்தை, 2 குளத்தை, 3 குளத்தை மீட்டு எடுத்தாலே
நீங்கள் 60 அடி 70 அடின்னு போர் போட வேணாம், 15 அடியில் தண்ணி கிடைக்கிறது என்றால் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக பணத்தை செலவு செய்கிற அளவு முதல்ல உங்களுக்கு வெல்த் வேணும். அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது அது தருகிற மகிழ்ச்சிக்கும் நிறைவுக்கும் ஈடு இணையே கிடையாது. பணத்தால் எல்லாம் கிடைச்சிடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை, பணத்தால் கிடைக்கிற மிகப்பெரிய விஷயம் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களை கை தூக்கி விட முடியும் என்பது தான். அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கும் முதல் தேவை யூ மஸ்ட் பி வெல்த்தி. சரியான முறையிலே பணத்தை ஈட்ட வேண்டும். அதே 3 லெசன்ஸ் தான். ஜிஐபி நினைவு வச்சுக்கோங்க. 2 லெசன் தான். ஸ்டார்ட் ஏர்லி, டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. இதை நீங்கள் செய்கிற போது உங்கள் நடுத்தர வயதிலேயே ஒரு அளவு பணத்தை கையாளுவதற்கான ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நான் நம்புகின்றேன். அந்த குறளையே திரும்ப சொல்லுகின்றேன். செய்க பொருளை என்று ஒரு கட்டளை போல சொன்ன வள்ளுவரினுடைய அந்த வாக்கு இந்த மண்ணில் 2000 வருஷத்துக்கு முன்பே வந்திருக்கிறது என்றால், சரியாக பிளான் பண்ணலப்பா எல்லாத்தையும் விட்டுட்டேன் என்று சொல்லுகிறவன் அவனை போல முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது. நிறைய உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. எங்களுடைய காலத்தில் அவ்வளோ பெரிய கைடன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய கைடன்ஸ் இருக்குது. எல்லாவற்றையும் விட முக்கியம், நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, நிறைய விமன் இங்கே இருக்கீங்க. இந்தியாவில் வேலைக்கு போகிற பெண்களில் வெறும் 11 விழுக்காடு பெண்கள் மாத்திரம்தான் அவங்களினுடைய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் அவங்களே எடுக்கிறாங்க. அப்போ பாக்கி 89% அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்க, அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அதிலே ஒரு போலி பெருமையை காண்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டம் இது. இஃப் விமன் டாக் அபவுட் இண்டிபெண்டன்ஸ், இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் அது பொருளாதார சுதந்திரத்திலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும். கோவிட் காலத்தில் ஆன்லைன் மீட்டிங் ஒன்றில் பேசிக்கிட்டு இருந்தேன். மதுரையில் ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் ஆன்லைன் மீட்டிங்கில் பேசுகிறேன். நான் பேசி முடிச்சுட்டு இப்போ சொல்கிற மாதிரி தான், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. நேர் மீட்டிங்லேயே கேட்க மாட்டேன்றாங்க, ஆன்லைன் மீட்டிங்கில் எங்கே கேட்பாங்க? ஒரு கேள்வி வரல. கடைசியில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அன்மியூட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது கேளுப்பா அப்படின்னு. எனக்கு கேள்வின்னு இல்லை, நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க எத்தனை தடவை தோற்று போனாலும் அது தோல்வி இல்லை, கீழே விழுந்துட்டு எந்திரிக்காமல் இருக்கிறது தான் தோல்வின்னு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அந்த பொண்ணு சொன்னான். நீ யாரும்மா, என்ன செய்கிறேன்னு? அந்த பொண்ணினுடைய பேர் செல்வி. அந்த பெண்ணினுடைய கதையை மாத்திரம் சொல்லிடுறேன். அவளை படிக்கவே கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இன்னும் நடக்குதான்னு கேட்காதீங்க, நடக்குது. ஆனால் அந்த பொண்ணினுடைய அம்மா பிடிவாதம் பிடிச்சி செல்வி படித்து தான் ஆவான்னு தகராறு பண்ணி வீட்டில் அத்தனை பேருடைய சண்டை போட்டு என்னென்னலாம் அடி வாங்க முடியுமோ வாங்கி, திட்டு வாங்க முடியுமோ வாங்கி, அத்தனை பேருடையும் போராடி செல்வியை காலேஜில் சேர்த்துருக்காங்க. அடுத்த வருஷம் கொரோனா வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸு. அம்மா என்னால் ஆன்லைன் கிளாஸில் படிக்க முடியல, எனக்கு புரியலை. அந்த தாய் போய் ஒரு கல்லூரி லெக்சரரை மீட் பண்ணி ஃபோனில் கேட்டு, எனக்கு அவள் புரியலன்றா, நீங்கள் இப்போ தான் கொஞ்சமாக அந்த ரிலாக்ஸேஷன்லாம் வந்தப்புறம் என் பொண்ணுக்கு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. அந்த பொண்ணுக்கு தனியாக சொல்லி கொடுக்க வச்சு அந்த செல்வி அப்போ ஃபைனல் இயரில் கிராஜுவேஷன் டே வந்து ஒரு 10 நாளில் இருந்தது. அப்போ தான் இந்த மீட்டிங் நடந்தது. நான் இப்போ கிராஜுவேட் ஆக போகிறேன்னா ஒரே ஒரு காரணம் தான், எங்கள் அம்மா மாத்திரம்தான் சொன்னேன். நான் சொன்னேன், உங்கள் அம்மா ஏன் அவ்வளோ பர்டிகுலராக இருந்தாங்க, இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் உன்னை கிராஜுவேட் ஆகணும்? எங்கள் அம்மா என்கிட்ட ஒன்று தான் சொன்னாங்க, ஒரு பொட்டுக்கும் ஒரு பூவுக்கும் ஒரு கிளிப்புக்கும் இன்னொருத்தர்கிட்ட போய் காசு கேட்டு என்ன மாதிரி என் பொண்ணு நிற்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு செல்வி சொன்னாங்க. ஸோ தட் இஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அது ஆணோ பெண்ணோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் அதற்கு முதல் தேவை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு முதல் தேவை ஃபினான்ஷியல் டிசிப்ளின். பொருளாதாரத்தை பற்றி, பணத்தை பற்றி நமக்கு இருக்கிற கட்டுப்பாடும் ஒழுங்கும் தான் நம்மை நாளைக்கு சரியான பாதையில் கொண்டு செல்லும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நன்றி அதுவாகத்தான் இருக்க முடியும். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாருக்கும் நன்றி. Behind Oats Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545.
Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Covey South IT Corridor starting from 9.9 lakhs. Adayar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Venue partner Holiday Inn. Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, Venue partner Holiday Inn. மெட்ரிக் ஹாஸ்பிடல் அண்ட் ஆரியா கோடன் வீடுகள் மற்றும் சங்கங்கள் வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் முத்தமலரி சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.